தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நமது கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரம் சொல்லிவிடுங்கள். இந்த நாள் வாரத்தின் முதல் நாள், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ள வேண்டிய நாள். இந்த நாளிலே தேவன் நமக்கு சுகபல ஜீவனை தந்து, விசுவாசத்தை தந்து, நம்முடைய பிரயாணங்களை எல்லாம் வாய்க்க செய்து தேவனை தொழுது கொள்ளும்படியாக தேவன் பாராட்டி இருக்கிற பிரதான தயவுக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். பழைய ஏற்பாடுல நாம் பார்க்கிற பொழுது உபாகம புஸ்தகத்தை நாம் வாசிக்கிறோம். உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், உபாகமும் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். இஸ்ரேல் மக்கள் தேவனுடைய பரிசுத்த ஜனமாய், தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு ஜனமாய் தேவன் தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் தேவனை வழிபடும்படியாக தேவனை ஏற்படுத்தின ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த இஸ்ரேல் மக்களே என்னதுங்க போக முடியாத என்னதுங்க ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஏன்னா அவர்களுக்கு சட்டத்திட்டங்களை கொடுத்திருந்தார். என்ன சட்டம் கொடுத்திருந்தாரு அப்படின்னா, 8ஆம் புஸ்தகத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். 8ஆம் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம், எண்ணாகமும் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, ஆகையால் நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் பலிபீடத்துக்கும் திரைக்கும் உட்புறத்துக்கும் அடுத்த எல்லாவற்றையும் செய்யும் பொருட்டு உங்கள் ஆசாரிய ஊழியத்தை காத்து சேவிக்க கிடைவீர்கள். உங்கள் ஆசாரிய ஊழியத்தை உங்களுக்கு தத்தமாக அருளினேன். அதை செய்யும்படி சேர்கிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்றான். மொத்தமா இஸ்ரேலுடைய 12 கோத்திரத்தையும் தேவன் பரிசுத்த ஜனம் என்றும் தன்னுடைய ஜனம் என்று சொன்னாலும் கூட, யாருக்கு மட்டும்தான் ஆசரிப்பு கூடாரத்தில் போகக்கூடிய வாய்ப்பு, யாரு மட்டும்தான் தேவனுடைய பணியை செய்ய முடியும்னா ஆரோனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் அதுங்க செய்ய முடியும். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு என்னதுங்க கிடையாது. 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரத்தை தேவன் தனியாக தெரிந்து கொண்டு லேவியர்களை பிரித்தெடுத்தார். லேவியர்களுக்கு 3 பிள்ளைகள், கெர்சோன், கோகாத், மெராரி. ஆனாலும் கெர்சோனுக்கு 2 பசங்க, மெராரிக்கு 2 பசங்க, கோகாத்துக்கு 4 பசங்க. யாத்திராம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த 4 பசங்கள்ல அம்ராமுடைய மகன் யாருங்க? ஆரோன். இவ்வளவு பேர் லேவியர்களா இருந்தாலும் கூட அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த வெளிப்புறத்துல அல்லது பலிபீடமும் வெண்கல தொட்டியும் இருக்கிற இடத்துல யார் போக முடியும் அப்படின்னு சொன்னா லேவியருடைய மற்ற என்னதுங்க பிள்ளைகள் போக முடியும். ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யார் தான் பிரவேசிக்க முடியும்னா ஆசாரிகள் மட்டும் தான் பிரவேசிக்க முடியும், அல்லது ஆரோனுடைய பிள்ளைகள் மட்டும் தான் பிரவேசிக்க முடியும். எல்லாரும் பிரவேசிக்கக்கூடிய வாய்ப்பு என்னதுங்க பழைய ஏற்பாடுல அவர்களுக்கு கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாடுல நம்ம வருகிற பொழுது we are so blessed இல்லையா? எபேசியர்ல வாசிக்கிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியின் மூலமா இப்படி பதிவு செய்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போ புறஜாதி கிறிஸ்தவர்களை பார்த்து பேசுகிறார். புறஜாதி கிறிஸ்தவன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் பயன்படுத்துகிற அந்த வார்த்தையை உங்களுக்கு தெரியும். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 9 கடிதங்கள், சபைக்கு எழுதப்பட்ட 9 கடிதங்கள், 7 சபைகளும் புறஜாதி சபைகள் அல்லது புறஜாதிகளிலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு சத்தியத்திற்குள்ளாக கடந்து வந்து சபையானதுங்க கூடுகிறதுங்க அந்த கூடுகை. அப்ப அவர்கள் சொல்றாரு, அக்காலத்துல கிறிஸ்துவை சேராதவர்களா இருந்தீங்க,
இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களா இருந்தீங்க, வாக்குத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கையில்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவருமா இருந்து நினைத்துக் கொள்ளுங்க. அவர் சொல்றாரு, உங்களுக்கு என்ன கிடையாதுங்க, தேவனே இல்லைன்ற. எப்போ? கிறிஸ்துவுக்கு முன்னாடி. தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவு எப்பவுமே எதை சார்ந்து இருக்குதுன்னா உடன்படிக்கையை சார்ந்து மட்டும்தான் இருக்குது. இஸ்ரேல் எப்படி தேவனுடைய ஜனம் ஆகிறாங்க, இஸ்ரேல் மக்கள் எப்படி விசேஷமாகறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிற பொழுது, இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன, விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன, அது எவ்விதத்திலும் மிகுதியா இருக்கிறது, தேவனுடைய வாக்கியங்கள் அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. அப்போ அவர்களுக்கு என்ன விசேஷம், யூதர்கள் என்ன விசேஷம் ஆயிட்டாங்க அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு என்னதுங்க, ஒப்புவிக்கப்பட்டிருக்குதான் விசேஷமே. அப்போ தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவு எப்போதும் எதை சார்ந்தாருங்க, உடன்படிக்கையை சார்ந்தான். பழைய ஏற்பாடுல உடன்படிக்கை இஸ்ரேல் மக்களோடு செய்யப்பட்டது, அதனால் அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் அழைக்கப்பட்டார்கள். ஏன் அவர்கள் புறஜாதி என்று சொல்லப்பட்டார்களோ அவங்க உடன்படிக்கையில் அவர்கள் அந்நியர்களா இருந்தார்கள். ஆனால் இப்போ நாம் புதிய ஏற்பாடுகள் நாம் வருகிற போது கலாத்தியர் நாம் வாசிக்கிற போது கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரத்துல, கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். இப்போ இந்த எல்லா பிரிவினைகளும் எடுத்து போட்டு நம்ம எல்லாரும் ஒன்றாக்கி இருக்கிறார். அப்போ பழைய ஏற்பாடுல தேவனுடைய பரிசுத்த ஜனம் என்று சொல்லப்படுகிற இஸ்ரேல் மக்கள் கூட என்னதுங்க, தேவனை ஆராதிப்பதற்கு அல்லது தேவனுடைய அந்த முறைமைகளை செய்வதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு என்னதுங்க, தேவன் இந்த வாய்ப்பு என்னதுங்க நமக்கு கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாடுல நம்ம வாசிக்கிற போது 1 பேதுருல வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தென்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான நிருபத்துல கிறிஸ்தவர்களுக்கு எழுதுறப்ப அவர் சொல்றாரு, நீங்க யார் அப்படின்னு சொன்னா, யூ ஆர் த ராயல் பிரீஸ்ட்ஹுட்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஒரு மகிமை அப்படின்னா, நமக்கு பழைய ஏற்பாடுடைய ஆசாரியத்துவம் நமக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, புதிய ஏற்பாடுல எப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ புதிய ஏற்பாடுல நாம் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் யூ ஆர் த ராயல் பிரீஸ்ட்ஹுட்னு சொல்ற. ஏன்னா பழைய ஏற்பாடுல the king cannot be a priest and priest cannot be a king, ரைட்டா? பட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹோல்ஸ் both the position இல்லையா? அவர் ஒரு ஆசாரியராகவும் இருந்தார், அவர் இருக்கிறார், பிரசன்ட்ல பேசணும் இல்லையா? அவர் ஆசாரியரா இருக்கிறாருங்க, அவர் ஒரு ராஜாவும் இருக்கிறார். அப்போ அவருடைய உபதேசத்துக்கு உட்பட்டு, அவருடைய சத்தியத்துக்கு உட்பட்டு நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற போது அவருடைய வார்த்தையை பின்பற்றுள்ளாய் நாமும் கூட வேதம் சொல்லுது, யூ ஆர் த ராயல் பிரீஸ்ட்ஹுட்னு சொல்ற. அப்போ பழைய ஏற்பாடுல இந்த ஆசாரியருடைய ஒரு பெரிய வேலையை என்ன கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கிறோம், the book of Hebrews இல்லையா? எபிரேயர் 5ஆம் அதிகாரம், எபிரேயர் 5:1 வாசிக்கிற பொழுது, அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பணிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த ஆசாரியுடைய வேலை என்ன அப்படின்னா, பலியையும் காணிக்கையும் என்னதுங்க செலுத்துறதுதான் இந்த ஆசாரியுடைய வேலை. அப்போ பழைய ஏற்பாடுல ஆசாரியனுடைய வேலை என்னன்னா பலியையும் காணிக்கையும் செலுத்துவது. அப்போ புதிய ஏற்பாடுல வேதம் சொல்லுகிறது நம்மள ராஜரீக ஆசாரிய கூட்டம் சொல்லுகிறது. அப்ப நம்ம ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொன்னா நாம் பலி செலுத்துறோமா என்பது அடுத்த கேள்வி. நாம் பலி செலுத்துற வழக்கம் நமக்கு இருக்குதா? நம்ம என்ன சொல்லுவோம், இல்லைங்க நாங்க பலி செலுத்துறது கிடையாது, நாங்க யாருங்க, கிறிஸ்தவர்கள், எங்களுக்காக கிறிஸ்துவ பலியாக ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். பட் வேதம் சொல்லுகிறது, 1 பேதுருல வாசிக்கிறோம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4 வாசிக்கிற பொழுது, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான
ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். வேதம் சொல்கிறது, நீங்க யார் அப்படின்னு சொன்னா, to offer up spiritual sacrifices acceptable to God என்றார், and holy priesthood அப்படின்றார். அப்ப புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிற போது நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஆசாரிய கூட்டம். நீங்க என்ன பண்ணுங்க, ஆவிக்குரிய பலிகளை செலுத்தணும்னு சொல்ற. இப்ப கேள்வி, நாம் ஆவிக்குரிய பலிகளை செலுத்துகிறோமா? ஆவிக்குரிய பலியை நாம் எப்படி செலுத்துறது? ஒரு ஆடை பிடிச்சு, ஒரு மாடை பிடிச்சு, ஒரு பறவைகளை பிடித்து நாம் பலி செலுத்துறோம் அப்படின்னு சொன்னா அது சுலபமானது இல்லையா? ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்த இல்லையா ஆசாரிய கூட்டமாய் நீங்க என்ன பண்ணுங்க, ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துங்கள் சொல்ற. a spiritual sacrifices சொல்ற. அப்ப what is a spiritual sacrifices? அப்ப ஆவிக்கேற்ற பலி என்பது நாம் எதை செலுத்தணும்? அப்ப நாம ராஜரீக ஆசாரிய கூட்டம் சொல்லுகிற போது நமக்கு என்னதுங்க, பெருத்த மகிழ்ச்சி. அது புரிஞ்சிச்சுன்னா இல்லையா, நாம் யாருங்க, we are the royal priesthood அப்படின்னு சொன்னா புரிந்தது. அப்படின்னு சொன்னா அடுத்த கேள்வி, பலி செலுத்துறோமா என்பது கேள்வி. எந்த பலிங்க? ஸ்பிரிச்சுவல் சாக்ரிஃபைசஸ், ரைட் இல்லையா? அப்போ ஒரு 3-4 விஷயங்கள் இருந்துங்க இந்த நாளில் நாம் பார்ப்போம். ஆவிக்கேற்ற பலி என்று நாம் சொல்லுகிற போது ரைட். 1, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, ரோமர் 12:1, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக. எதுங்க? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி. பலி அப்படின்னு சொன்னாலே நாம் பல சமயங்கள் நாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா? பலி அப்படின்னு சொன்னாலே மரணிப்பது, ஒரு ஜீவனை கொன்று அதனுடைய ரத்தத்தை சிந்துவது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, sacrifice should be there, but it's a living sacrifice. ஜீவ பலியாக நீங்கள் ஒப்பு கொடுக்கணும் அப்படின்றார். அப்போ ஜீவனை நாம் விட்டுட்டு பலி செலுத்துவது கிடையாது. இட் இஸ் ஈஸி ஃபார் டு டை ஃபார் கிரைஸ்ட். தட் இஸ் ஆல்சோ டிஃபிகல்ட். கிறிஸ்துவுக்காக மரிப்பது என்பது இல்ல கஷ்டம்தான், இருந்தாலும் ஈஸி. மரிப்பது என்பது ஈஸி. அதனாலதான் வாழ்க்கையில பல பேர் என்ன பண்றாங்க, வாழ்க்கைய பிரச்சனைகளை, இக்கட்டுகளை, துன்பங்களை எதிர்கொள்ள முடியாம என்ன பண்றாங்க இல்லையா, they commit suicide. ரொம்ப ஈஸியான வேலை. என்ன ஈஸியான வேலை? பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு மரணிக்கிறது ஈஸியான வேலை. கரெக்டு தான். ஆனால் அப்படி கிடையாதுங்க. எந்த ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணணும் இல்லையா? தேவனுடைய பிள்ளைகள் ஃபேஸ் பண்ணாத ஒன்றும் கிடையாது. ரைட், ஓகே, ஐம் நாட் கோயிங் டு தட் கான்டெக்ஸ்ட். ஓகே, அப்போ என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, மரணிப்பது என்பது ரொம்ப சுலபம், ஆனால் ஜீவ பலியாக வாழ்வது என்பது கடினம். நம்முடைய சரீரத்தை சொல்றாரு, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி. அப்போ ஆசாரிய கூட்டமாய் நாம் ஜீவ பலியான ஒரு வாழ்க்கையை வாழுகிறோமா? எப்படி வாழ முடியும்? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் நிருபம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 வாசிக்கிறது. book of 1 Corinthians chapter 9 verse 24 following. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். வேதம் சொல்றாரு, வேதம் சொல்லுகிறது, இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்கணும்ன்றார். நம்முடைய சரீரத்தை இட்ஸ் வெரி வெரி ஈஸி இல்லையா? நம்முடைய மாம்சம் மனசும் விரும்பின செயல்கள். எபேசியர்ல வாசிக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற போது, எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது 3ல சொல்றாரு, நம்முடைய முன் வாழ்க்கையை பத்தி பேசுறாரு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம் அப்படின்றார்.
அப்போ மற்றவர்களை போல நாமளும் கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்தோம். எப்படின்னா நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பிகளை செய்தோம். எதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்ததோ இல்லையா, சாலமோன் சொல்லும்போது சொல்றாரு, என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்று நான் பண்ணல, வேண்டான்னு சொல்ல, எதெல்லாம் பார்த்தாரோன்னுங்க அது அவர் வீட்டில் இருந்துச்சு. எனிதிங், எதா இருந்தாலும். அப்ப சொல்றாரு, உங்களுடைய மாம்சமும் மனசும் விரும்பிகளை நீங்க செய்யக்கூடாதுன்ற. அப்போ இச்சை அடக்கம் உள்ளவர்களா நாம் இருக்கணும். அப்போ உலகத்துல சொல்றாரு, பந்தய சாலை ஓடுகிறவர்கள் இல்லையா, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு என்னதுங்க எப்பவுமே எது ரொம்ப முக்கியங்க, ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு பேசிக்கலி இந்த ஃபிட்னஸ் இருந்துங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் எவ்வளோ ஸ்கில்டு பிளேயரா இருந்தாலும் கூட இல்லையா, அவர் அந்த ஷாட் அடிப்பாரு, இந்த ஷாட் அடிப்பாரு, பயங்கரமா ஃபீல்டிங் பண்ணுவாரு. என்ன நீங்க பேசினாலும் ஃபார் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு எதுவும் முக்கியங்க, ஃபிட்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். எப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு ஃபிட்னஸ் இம்பார்ட்டன்ட்டோ, அப்போஸ்தலனாகிய பவுல் பல சமயங்கள்ல இருந்துங்க இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட் பண்ணி நிறைய பேசியிருப்பாரு. தீமோத்தேயுக்கு எழுதும் போதும் சரி அப்படிதான் இதுங்க பேசுவார், ஸ்போர்ட்ஸ் ரிலேட் பண்ணி பேசுவார். இங்க சொல்றாரு, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் அத்லெட்டை பத்தி பேசும்போது அவன் என்னதுங்க இச்சை அடக்கம் உள்ளவனா இருக்கிறான். அப்ப அப்படி போல தேவனுடைய பிள்ளைகள் அல்லது ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறவர்களுக்கு என்ன தேவைங்க, ஃபிட்னஸ் அவசியம்ன்றார். நீ நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது, இந்த உலகத்தான் செய்யறதெல்லாம் நீ செய்ய முடியாது, உலகத்தான் ஆசைப்படுற மாதிரிலாம் நீங்க செய்ய முடியாது. அப்போ உன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக, இட்ஸ் a living sacrifice நீ ஒப்பு கொடுக்கணும் அப்படின்ற. இரண்டாவது, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 10 வாசிக்கிற பொழுது, ரோமர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 10 வாசிக்கிற பொழுது, அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார், அப்படியே நீங்களும் உங்கள் பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாயும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக் கொடாமல் உங்களை மரித்தோர்ந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். சொல்றாரு, உங்களுடைய சரீரத்தை நீங்க என்ன பண்ண முடியாதுங்க, பாவத்தினுடைய ஆயுதங்களாக நீங்க ஒப்புக் கொடுக்க முடியாது அப்படின்றார். இட்ஸ் a living sacrifice. யோசிச்சு பாருங்க, இட் இஸ் வெரி டஃப், இட் இஸ் வெரி ஹார்ட் இல்லையா, டு லிவ் இன் அன்காட்லி டு லிவ் இன் என்னதுங்க ungodly place in என்னதுங்க in a godly manner இல்லையா. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அன்காட்லியான சமுதாயத்துல தான் காட்லியா வாழ்ந்தாங்க. அதனால தான் they are godly people. யோபை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறது, உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுமான அவனை போல பூமியில் இருந்துங்க உருவம் இல்லை. நோவாவை குறித்து சொல்லுகிற போது நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ள இருந்துங்க அவன் உத்தமனா இருந்தான். அப்போ everybody, all godly people lived in an ungodly situation. இந்த ungodly situationல என்னதுங்க நாம் godlyயா வாழணும். that is என்னதுங்க very very என்னதுங்க important. அப்போ உலகம் செய்யறதையே நாம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நாம் யார் கிடையாதுங்க. we cannot claim as என்னதுங்க as Christians. we cannot claim as என்னதுங்க we are the disciples of Christ. we cannot claim என்னதுங்க we are the royal priesthood. அப்போ நாம் ராயல் priesthood அப்படின்னு சொன்னா we need to offer என்னதுங்க sacrifices, a spiritual sacrifices. அந்த spiritual sacrifice அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நம்முடைய சரீரங்களை நம்ம என்ன பண்ணுங்க தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்களுக்கு சொல்றாரு, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 வாசிக்கிற பொழுது, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 வாசிக்கிற பொழுது, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நாங்க மாம்சத்துல தான் வாழ்றோம், அந்த உலகத்துல தான் வாழ்றோம், ஆனால் எங்களுடைய ஃபைட் எதுல கிடையாதுங்க, இதுல கிடையாது. இட்ஸ் டிஃபரெண்ட் என்ற எங்களுடைய வார்ஃபேர் என்னதுங்க டிஃபரெண்ட் என்ற. அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாம், தேவனுடைய சொந்த ஜனம் என்று அழைக்கப்படுகிற நாம் எப்படி இருக்கிறோம்? அந்த ஆவிக்கற்ற பலியில முதல்ல நம்முடைய சரீரங்களை தேவனுக்காக ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழுகிறோமா, அல்லது இந்த உலகத்தோடு கரைந்து உலக மக்களை போல, உலகத்தார் சிந்திப்பது போல, உலகத்தாருடைய செய்கையை போல, உலகத்தாருடைய யோசனை போல நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? அப்படி நாம் செய்யல அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தார் மாதிரியே செஞ்சோம்னு சொன்னா, நம்மளால ஒரு டிஃபரெண்டான ஒரு வாழ்க்கையை வாழ முடியலன்னு சொன்னா, we are not என்னதுங்க offering என்னதுங்க ourselves as என்னதுங்க living sacrifice. இரண்டாவது, எபிரேயர் 13ஆம் அதிகாரம், the book of Hebrews chapter 13. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5 வாசிக்கிற பொழுது, இதை குறித்து நம்ம I think last week வந்துங்க we studied இல்லையா? ஆமா,
எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5 வாசிக்கிற பொழுது, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு இருந்துங்க செலுத்த கடவும். அப்போ வேதம் சொல்லுது இருந்துங்க, யூ நீட் டு ஆஃபர் இருந்துங்க the fruit of இருந்துங்க லிப்ஸ் இல்லையா. வசனம் சொல்லுது ஸ்தோத்திர பலின்னு தான் சொல்ற இல்லையா. அப்படிதான் போடப்பட்டிருக்கு. எபிரேயர் 13:15 சாரி ஐம் சாரி 15. ஆமா இல்லையா. ஆஃபர் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் பிரைஸ் டு காட். அப்போ நம்ம இதை குறித்து இருந்துங்க போன வாரம் இருந்துங்க ரொம்ப விளாவரியா நம்ம படிச்சோம். பிரைஸ் இஸ் நாட் ஒன்லி இருந்துங்க, ஆமா இல்லையா, சும்மா வாயில இருந்துங்க சொல்றது இருந்துங்க கிடையாது. தேங்க்ஸ் பை இருந்துங்க லிவிங் அப்படின்னு தான் நம்ம படிச்சோம் போன வாரம் இல்லையா. ஆமா. அப்போ நம்முடைய ரொம்ப ஈஸி டு சே என்னதுங்க, தேங்க் யூ காட் இல்லையா, பிரைஸ் காட், க்ளோரி டு காட். இதெல்லாம் ரொம்ப ஈஸியா நம்ம வாயில என்னதுங்க சொல்ல, யாரும் சொல்லலாம் இல்லையா. இஃப் யூ ரைட்லி அண்டர்ஸ்டாண்ட் தி புக் ஆஃப் 1 Corinthians chapter 12, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். 1 Corinthians 12ஆம் அதிகாரம். யார் வேணாலும் சொல்லலாம்ன்றதுக்காக உங்களுக்கு சொல்றேன். 1 Corinthians 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, 1 Corinthians 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சொல்ற வார்த்தை நீங்க கவனிங்க. பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்போ பரிசுத்த ஆவி இருந்தால்தான் ஒருத்தர் இயேசுவை கர்த்தர்னு சொல்லுவாரா? அப்போ வாயில சொல்ற மேட்டர் பேசுறாரா இல்லையா? இப்போ இங்க இல்ல இல்லையா, சம்திங் டிஃபரெண்ட் இல்லையா. உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. மீண்டும் அந்த வார்த்தையை படிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது. அப்போ ஒருவர் இயேசுவை கர்த்தர்னு சொன்னா, anybody for that matter, in any faith people are there, இந்த உலகத்துல எந்த ஃபெய்த் வேணாலும் இருந்து அவர் ஜீசஸ் இஸ் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்ம சொல்லாமா அவர் ஹோலி ஸ்பிரிட்னால தான் அவர் சொல்றாருன்னு? அப்போ வேற என்னமோ அங்க சொல்ல வர்றாரு இல்லையா. அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இட் இஸ் ஈஸி டு சே தேங்க்ஸ் பை வேர்ட், வாயினால என்னதுங்க சொல்லலாம். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஏசாயா தீர்க்கதரிசியுடைய கோட்டேஷன் கோட் பண்ணி சொல்றாரு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல இல்லையா. எஸ், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயம் எனக்கு தூரமா இருந்துங்க விலகி இருக்குது. அவங்க இருதயம் எப்படி இருக்குதுங்க? அவங்க வாயினால் என்ன பண்றாங்க? they praise God இல்ல. போன வாரம் சொல்ல ஹalleluya என்ன நடக்குங்க எல்லாரும் சொல்லுவாங்க. கேளுங்க, இட்ஸ் வெரி ஈஸி டு சே தட். பட் வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயம் எனக்கு தூரமாக விலகி இருக்குது, அவருடைய செய்கைக்கும் அவருடைய வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லை என்ற. அப்போ நாம் உதடு ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நாட் ஒன்லி என்னதுங்க சும்மா வாயில இருந்துங்க சொல்றது இருந்துங்க கிடையாது. சங்கீதக்காரன் சொல்லுகிற போது 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, சங்கீதம் 50:23, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நல்லா பாருங்க, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்போ இட் இஸ் இன்டர்ரிலேட்டட் பிரைசிங் அண்ட் அவர் ஒர்க். நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் இருந்துங்க ரொம்ப முக்கியம். அப்போ சும்மா வாயில இருந்துங்க we praise God, hallelujah, praise the Lord, இது இல்ல. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அந்த வாழ்க்கையோடு கூட என்னதுங்க நாம் தேவனுக்கு என்னதுங்க ஸ்தோத்திரங்களை மகிமையை நாம் செலுத்துகிற பொழுது தான் என்னதுங்க நாம் என்னதுங்க we are the royal priesthood. God expects that என்னதுங்க ஸ்பிரிச்சுவல் சாக்ரிஃபைஸ் எதிர்பார்க்கிறார், நீ செய்யணும்ன்றார். ஏன்னா பழைய ஏற்பாடுடைய நிழல் பழைய ஏற்பாடு நிழல் என்ன சொல்லுதுங்க? ஆசாரியருடைய வேலை பலியும் காணிக்கையும் செலுத்துறது. புதிய ஏற்பாடுல யூ ஆர் ராயல் பிரீஸ்ட்ஹுட்னா நான் அப்படியே என்னதுங்க நான் ராயல் பிரீஸ்ட்ஹுட் சொல்லிட்டு நடக்கிறது கிடையாது. என்னங்க வாட் யூ ஆர் ஆஃபரிங். நம்மளால நம்முடைய சரீரத்தை முழுமையாக ஒடுக்கி என்னதுங்க தேவனுக்கு பிரியமாய் வாழ முடிகிறதா இல்லையா? சும்மா வாயில ஸ்தோத்திரம் சொல்றோமா அல்லது உண்மையிலே என்னதுங்க இல்லையா? அதனால கொலோசியர்ல வாசிக்கிற பொழுது இல்லையா,
கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கிற பொழுது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். என்ன கான்டெக்ட்ல பேசுறாருன்னா இல்லையா, ஆமா, பி தேங்க்ஃபுல் அப்படின்றார் இல்லையா. கண்டினியூஸ்ல வாசிக்கும் போது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் என்னங்க கர்த்தரை பக்தியுடன் பாடுங்கள். மேக்கிங் எ மெலடி இன் யுவர் ஹார்ட் அப்படின்ற, உங்கள் இருதயத்தில் கர்த்தரை என்னங்க பக்தியுடன் என்னங்க பாடுங்கள். வாயில இல்ல, நாம் பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய நம்ம நடக்கையோடு சேர்ந்துருந்துங்க இருக்கணும். அப்போ do we really இருந்துங்க ஆஃபர் இருந்துங்க ourselves as இருந்துங்க a living sacrifice, ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்கிறோமா, ஆவிக்குரிய இருந்துங்க பலியை நாம் செலுத்தலாம் இருக்கிறோமா, நாம் இருந்துங்க சிந்திக்கணும். மூன்றாவது இல்லையா, ஆமா, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் இல்லையா, ஆமா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். நெக்ஸ்ட் காட் எதுல எதை பலின்னு சொல்றாரு நாம் பார்ப்போம். புதிய ஏற்பாடுல நாம் வாசிக்கும் போது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், நேரா நான் கருத்துக்கு போயிடுறேன், நீங்க வீட்டுல போய் 10ல நீங்க வாசிச்சு பார்த்துங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ரத்தின் கையில் வர பற்றுக்கொண்டபடியால் நான் என்னங்க திருப்தி அடைந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பிலிப்பி சபையார் என்ன பண்ணிருக்காங்க, ஆமா, மேல சொல்றாரு, கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் இருந்துங்க அவர் என்னதுங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்க டு தி பிரீச்சர் இல்லையா, ஆமா. அப்போ வேதம் சொல்லுது, கிவிங் டு காட் இஸ் என்னதுங்க இஸ் a sacrifice. கிவிங் டு காட் இஸ் என்னதுங்க, அதான் சொல்றாரு, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் இல்லையா, ரொம்ப அருமையா இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை ரொம்ப நல்லா அருமையா இருக்கும், ஆர்டர் ஆஃப் என்னதுங்க ஸ்வீட் ஸ்மெல்ன்றார் இல்லையா, சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக நான் பெற்றுக்கொண்டேன். அப்போ when it comes to giving இல்லையா, giving to God, இங்க சொல்லும்போது டு தி பிரீச்சரை பத்தி பேசுறாரு இல்லையா, ஆமா. கலாத்தியர்ல சொல்லுகிற பொழுது, கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல சொல்லுகிற பொழுது, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது, கலாத்தியர் 6:6 இருந்து வாசிக்கிற பொழுது, மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகள் இருந்துங்க பகிர்ந்து கொடுக்கிறவன். அப்போ வேதம் சொல்லுகிறது when it comes to கிவிங்ல சொல்லுகிற பொழுது, அப்போ நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொல்லுகிற பொழுது தேவனுக்கு பலி செலுத்தணும் என்று சொல்லுதுங்க. when it comes to கிவிங் குறித்து நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். எகைன் எடுங்க, அவன் வசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் இருந்துங்க நியமித்து விடுங்க கொடுக்கிறவன், உற்சாகமாய் கொடுக்கிற தேவன் இருந்துங்க பிரியமா இருக்கிறார். அப்ப நியமித்து கொடுக்கணும் பார்க்கிறோம் இல்லையா. அதிலே நாம் பார்க்கிற போது, இந்த கிவிங்ல வாசிக்கிற போது, ரோமர் 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற போது, ரோமர் 15ஆம் அதிகாரம் 25 வாசிப்போம். ரோமர் 15:25 வாசிக்கும் போது, இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாய் இருக்கிறேன். மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகமாக இருக்கிறார்கள். எப்படி என்றால், புறஜாதியார்கள் அவருடைய ஞான நன்மைகள் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளியாக இருக்கிறார்களே. அப்போ புதிய ஏற்பாடுல நாம் பார்க்கிற பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் மற்ற பரிசுத்தவான்களுக்கு தரித்திரமுடையவர்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, உதவிகள் பண்ணிருக்காங்க, செய்திருக்கிறாங்க. வேதம் இதை பலின்னு சொல்லுதா? ஆமா, இதை என்னதுங்க பலின்னு சொல்லுகிறது. அப்போ நமக்கு தேவன் யார் தான் நமக்கு கொடுக்கிறார்னா, தேவன் தான். கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10 வாசிக்கிற பொழுது, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சல் வர்த்திக்க செய்வார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு, நல்லா கவனிங்க, தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய்வீர்கள். இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவானுடைய குறைவுகளை நீக்குவதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்திரிப்பதனாலே சம்பூர்ணம் உள்ளதாய் இருக்கும். அப்போ மூன்றாவது காரியம் நாம் பார்க்கிற போது, நாம் தேவனுக்காக கொடுக்கிற விஷயம் when it comes to giving.
அப்போ கொடுத்தல் என்பது என்னங்க வேதம் சொல்கிறது, அது தேவனுக்கு சுகந்த வாசனையான என்னதுங்க ஒரு பலியாக என்னதுங்க பேசப்படுகிறது. அப்ப நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம் ஆவிக்கேற்ற பலிகளை நாம் செலுத்துறோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுங்க, we need to give godly as per the scriptures. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நாம கொடுக்க வேண்டியதா நாம் இருக்கிறோம். ஆமா. நாலாவது, இது நம்ம சொல்லும்போது கொஞ்சம் ஒரு வளர்ந்த ஒரு மெச்சூர்ட் கிறிஸ்டியன்ஸ்க்காகவே பேசப்படுகிறதுங்க ஒரு விஷயம் இல்லையா? ஆமா. ரோமர் 15ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிற பொழுது, ரோமர் 15ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிற பொழுது, என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வல்லவருமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். அப்ப இங்க பேசுகிற யாரை பத்தி பேசுறாரு பாருங்க. நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவருமாய் இருக்கிறீர்கள் என்று. அப்போ அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள் இல்லையா, எந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுகிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க. நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். அப்படி இருந்தும் சகோதரரே, 15 சொல்றாரு, அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டுன்னு சொல்றேன். என்ன சொல்றாரு? புறஜாதிகளுக்கு, தேவனை அறியாத மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்ப்பது என்பது என்னவா பேசப்படுகிறதுங்க? பலியாக பேசப்படுகிறது. புறஜாதியாராகிய பலி கீழே வாசிக்கும் போது தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து, அப்போ நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை நடத்துகிற ஆசாரியர்கள். யோசிச்சு பாருங்க, நம்ம எத்தனை பேருக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாம் அறிவித்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் காரியம் என்ன சொல்லுவோம் இல்லையா? டைம் இல்லைன்னு சொல்லுவோம். ரெண்டாவது என்ன சொல்லுவோம்? எனக்கு தெரியாது பிரதர்ன்னு சொல்லுவோம். கரெக்டா? 2 காரியம் சொல்லுவோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, ஏன்னா நம்ம பிஸி. ரெண்டாவது நமக்கு தெரியாது. அப்போ வேதம் சொல்லுது, நீங்க உங்களை பார்த்தா புத்தி சொல்ற அளவுக்கு, அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நாங்க புத்தி சொல்ற அளவுக்கு நாங்க என்னதுங்க வளரலன்னு சொல்லுவோம். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம்? அது என்ன சொல்லுவோம்? ஆனா எபிரேயர் சொல்றாரு, எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது, எபிரேயர் 5:12 சொல்லுகிற பொழுது, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருந்தது. அப்போ காலத்தை பார்த்தால் அப்படின்னு சொன்னா ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்கிறார். ஐ டு நாட் நோ வாட் இஸ் a டைம் ஃப்ரேம் இல்லையா? ஃபார் சம் என்னதுங்க, பவுல் என்னதுங்க, இமிடியேட்டா he started preaching the gospel of Christ. after he obeyed the gospel of Christ, he started immediately the gospel work இல்லையா? எத்தனை பேருக்கு நம்ம வெளியே போய் சத்தியம் சொல்றோம்? யோசிச்சு பாருங்க. நம்மளால சொல்ல முடியுதா? நம்முடையவர்களுக்கு நம்மளால சொல்ல முடியுதா? வேதம் சொல்லுகிறது, இது ஒரு ஆசாரியன் செய்கிற வேலைன்றார். நாம் ஆசாரியர்களா? நம்ம என்ன சொல்றோம்? we are the royal priesthood அப்படின்னு சொன்னா, நீங்க ஆசாரிய வேலை செய்றீங்களா இல்லையா? யார் என்னவா இருக்கிறார்களோ அந்த வேலை செய்யணும். நான் டீச்சரு, ஆனா டீச் பண்ண மாட்டேன். நல்லா இருக்குல்ல? நான் டெவலப்பரு, ஆனா டெவலப் பண்ண மாட்டேன். கரெக்டா? ஐ அம் தி ராயல் பிரீஸ்ட்ஹுட், ஆனா நான் நான் ஆஃபர் பண்ண மாட்டேன். இது எப்படி யோசிச்சு பாருங்க. அது நம்முடைய அந்த பதவிக்கும் அந்த செயலுக்கு தொடர்பு உண்டு. கரெக்டா? நம்முடைய பதவிக்கும் நம்முடைய செயலுக்கும் தொடர்பு உண்டு. there are many things இல்லையா? நிறைய வேலையை சார்ந்து சொல்லப்படுகிறது. அப்படிதான் ஆசாரியத்துவம். நான் ஆசாரியன் என்று சொன்னால், நீ ஆசாரியனா இருக்கா என்று சொன்னால், ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொன்னால், அந்த வேலையை நம்ம செய்யணும். அந்த வேலையை செஞ்சாதான் நம்ம we are part of that இல்லையா? அப்ப அது சொல்றாரு, காலத்தை பார்த்தாலும் சொல்றாரு, ஒரு டைம் கொடுக்குறாரு. ஐ டு நாட் நோ ஃபார் சம் 6 months, ஃபார் சம் 1 year, ஃபார் சம் 5 years, ஃபார் சம் 6 years. ஐ டு நாட் நோ வாட் இஸ் தட். ஆனால் கேள்வி, நீங்கள் இந்த வேலையை செய்றீங்களா? உங்களை சார்ந்த மக்களுக்கு சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கிறீர்களா?
இல்லையா? இல்ல we are always busy with our world. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் போனோட செலவு பண்றீங்க யோசிச்சு பாருங்க. இல்லையா? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் போனோட செலவு பண்றீங்க? அதுல பாதி நேரம் நீங்க பைபிளோட செலவு பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க என்னதுங்க உங்களால் அந்த 4 பேருக்கு சொல்ல முடியும். கரெக்டா? அப்போ 4 விஷயங்களை நாளைக்கு பார்த்தோம். ஒன்று, நம்முடைய சரீரத்தை முழுமையாக என்னதுங்க தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்ம என்னதுங்க ஒப்பு கொடுக்கணும். இச்சை அடக்கம் உள்ளவர்களாக என்னதுங்க நம்ம இருக்கணும். ஒன்று இல்லையா? ஆமா, இதை நம்ம ரொம்ப கவனமானதுங்க நம்ம வச்சுக்கணும். இது வேதம் சொல்லுகிறது. ஒரு கிறிஸ்தவனா இருந்தா நீ அதை செய்ய வேண்டியதுங்க அவசியம் அவர் சொல்றார். இரண்டாவது, ஸ்தோத்திர பலி. இந்த ஸ்தோத்திர பலி சும்மா என்னதுங்க புக்கு போட்டு என்னதுங்க அதுக்கு ஸ்தோத்திரம் இதுக்கு ஸ்தோத்திரம் அதுக்கு ஸ்தோத்திரம் வாயில சொல்றது கிடையாது. உங்களுடைய நடக்கையோடு கூட என்னதுங்க தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல முடியுமா? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்களுடைய வாழ்க்கை முறைமை எப்படி இருக்குது? இல்லையே, இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா இருந்துங்க ஏசியா கொட்டேஷனை கோட் பண்ணி இருந்துங்க 1ஆம் நூற்றாண்டு இருந்த மக்களை பார்த்து யூதர்களை பார்த்து சொன்னாரே, நம்மளை பார்த்து சொல்லுவாரா? இந்த ஜனங்கள் தங்கள் வாய்நாள் இடத்துல சேர்ந்து தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இவர்கள் இருதயமும் எனக்கு தூரமாக சொல்லுவாரா? எனக்கு தெரியல. மூணாவது இல்லையா, கிவிங் டு காட். அதுக்கு நிறைய ரூல்ஸ் கொடுத்துருக்காரு. நமக்கு அந்த பாடம் தெரியுன்றதுனால நான் அங்கே போல இல்லையா. நாலாவது இல்லையா, நாலாவது சத்தியத்தை அறிந்தமா நாம் மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிற ஒரு பணியை செய்கிறோமா? அப்படி நம்ம செய்யல அப்படின்னு சொன்னா நாம் ஆஃபர் பண்ணல, என்னுடைய ஆசாரிய வேலை என்னதுங்க நான் சரியானதுங்க செய்யல. அப்ப தேவன் என்னங்க எதிர்பார்க்கிறார்? ஆசாரியன் அப்படின்னு சொன்னாலே பலியும் காணிக்கையும் செய்யும்படியா நியமிக்கப்பட்டிருக்கிறார். the same things, இது ரெண்டுமே வந்துருச்சு இதுக்குள்ள. நம்ம இப்போ இந்த படிச்ச அந்த 4 பாயிண்ட்ல both has come இல்லையா. பலியும் வந்துருச்சு, காணிக்கை வந்துருச்சு. அப்போ சிந்திப்போம். இந்த புதிய ஒரு இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. துவங்கி இருக்கிற நாம் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுவோம்? சிந்திப்போமே. இந்த நான் இவ்வளோ நாளுக்கு போன வருஷம் என்னுடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிற நான், அந்த பொறுப்பில் இருக்கிற நான் என்ன செஞ்சேன்? நிறைய காரணம் சொல்லுவோம். செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? பல காரணம் சொல்லுவோம். வி கம் அவுட் ஃபேன்சின்னுதுங்க எக்ஸ்கியூசஸ். ஆச்சரியமா இருக்கும், இப்படிலாம் கூட சொல்லலாம் போல அப்படின்னு. இல்லை, வி கம் அவுட் ஃபேன்சி எக்ஸ்கியூசஸ். லெட் அஸ் நாட் இருந்துங்க அதெல்லாம் போட்டோம் விட்டுருவோம். ரைட்டா? லெட் அஸ் ஸ்டார்ட் இருந்துங்க இந்த இயர் என்னதுங்க நியூ, புதுசாக துவங்குவோம். இந்த வருஷம் என்னதுங்க என்னுடைய ஆசாரிய வேலை, தேவன் எனக்கு கொடுத்த ஆசாரியத்துவத்தை இருந்துங்க நான் என்னதுங்க சிறப்பா தேவனுடைய சட்டத்திற்கு உட்படுத்துங்க நாம் செயல்படுத்தினதுங்க. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக.